திஸ் இஸ் யுவர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏவை ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஜாவா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் சீரீஸ் மூலமாக சொல்லித்தரணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்தீங்கன்னா அரேயில் ஒரு பேசிக்கான டிஎஸ்ஏ ப்ராப்ளம் உங்களுக்கு நான் கொஸ்டின் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸோட அண்ட் ஆல்சோ அதில் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கோடிங்க்கு நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைவரோட டிஎஸ்ஏ ஷீட் தான். நீங்கள் நார்மலாக ஒரு ஐடி ஜாப் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரைவரோட டிஎஸ்ஏ ஷீட் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக முடியும் அப்படின்றது நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவும் பெட்டர் தான். இதை பர்டிகுலராக நான் யாருக்காக ஷேர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் இயரில் இருக்கிறவங்கனாலும் சரி, ஃபஸ்ட் இயரில் கோடிங் படிச்சுட்டேன் ப்ரோ, கோடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இங்கே அரௌண்ட் 455 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைவர் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் ப்ராப்பராக என்ன இன்டர்வியூக்கு தேவை அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக அவரோட டிஎஸ்ஏ ஷீட்டில் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இதை ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம சேனலுக்கு ரீச் கிடைக்குது, உங்களுக்கு டெய்லி என்ன கவுண்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்க, கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நான் உங்களுக்கான ப்ராப்ளம்ஸோட டெய்லி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ரெகுலராக போட்டுருவேன். ஸோ ஓகே, நான் லேர்ன் பேசிக்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணல, அது கம்ப்ளீட்டாக நீங்கள் கோடிங்கோட பேசிக்ஸ் என்ன சொல்கிறதுனா ஜஸ்ட் இந்த யூசரோட ஸ்கேனர் எப்படி இன்புட் வாங்குறது, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, இஃபெல்ஸ், அந்த அளவுக்கு பேசிக்ஸ் தான். அனதர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது ஸ்ட்ரைட்டாக அரேலேருந்து தான். அரேயில் ஃபஸ்ட்டு ஈஸியான ப்ராப்ளம், லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் அரே. ப்ராப்ளமோட கொஸ்டின் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் ஸ்ட்ரைவரோட கோடு ஸ்டுடியோ. நம்ம இதில் கோட் பண்ண போகிறதில்ல, நான் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் ப்ராப்பராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை நான் என்னோடய இன்டெலிஜ் ஐடியில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் கோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிவன் அரே இன்டிஜர் நம்ஸ் ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் த லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் த அரே. ஒரு இன்டிஜர் மட்டும் வேல்யூ இருக்கிற ஒரு அரே, அதுக்கு வேரியபிள் நம்ஸ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த அரேலேயே எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும், அதான் பெரிய நம்பருன்ட்டு. அதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதில் இன்புட் நார்மலாக ஒரு அரேயில் நீங்கள் வேல்யூவாக கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் இதில் பெரிய நம்பரை மட்டும் அவுட்புட்டாக கொடுக்கணும். நான் உங்களுக்கு இதில் 2 அப்ரோச்சில் கோட் பண்ணி காட்டுறேன், ப்ரூட் ஃபோர்ஸ்லேயும் சரி அண்ட் ஆல்சோ ஆப்டிமைஸ்டு அப்ரோச்லேயும் சரி. சரி, நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க யாருனாலும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம சேனலே புதுசு தான், ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டெலிஜ் ஐடியில் நான் இதுக்குன்ட்டே ஒரு புது சீரீஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி அரேக்கு ப்ராப்ளம் சால்விங் சீரீஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் நான் உங்களுக்கு இது அரே ஃபோல்டரில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டு அரேன்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதில் ப்ராப்ளம் நேம் லார்ஜஸ்ட் எலமெண்ட், ஜஸ்ட்டு லார்ஜ் எலம் பண்ணிவிட்டு கேன்சல். பேஜை ஃபுல் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன், அவ்வளோதான். அண்டு ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட் எழுதிடுறேன். மெயின் மெத்தட் எழுதிட்டு அரேவை டிக்ளேர் பண்ணிடுறேன். இன்ட்டு நியூ அரே 1 2 3 4 5 6. இன்புட் நான் சும்மா கொடுக்குறது, நீங்கள் உங்களுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும்னு தோணுதோ அதை கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுறேன்.
இப்போ இதுக்கான சொல்யூஷனுக்கான மெயின் மெத்தட் மட்டும் எழுதிட்டோம், கோடிங்கும் எழுதிடுவோம். நான் இதை வந்து மெத்தடு கான்செப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இது வெறும் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் தான். நீங்கள் டைரெக்டாக இங்கேயே கூட லாஜிக் எழுதலாம். மெத்தட்லேயே நான் கோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் அடுத்த ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சுமே மெத்தடில் யூஸ் பண்ணும்போது எனக்கு நான் இங்கே உள்ளே எழுதியிருக்க கோடு வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்டாட்டிக் அண்ட் இன்ட்டு அரே லாஜிக் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்ட்டு என்னன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க அரே ஓட லென்த்தை இந்த என்னன்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அண்டு இப்போ பூலியன் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நான் கொடுக்குற வேல்யூ உண்மையிலே கொடுக்குற நான் வேல்யூ வந்து ட்ரூவா ஃபால்ஸா எனக்கு அதுவும் தெரியணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்டு I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் n, I ப்ளஸ் ப்ளஸ். இந்த லூப் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த அரேயோட மொத்த வேல்யூஸுமே வந்து எண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக முதல்ல சொன்ன மாதிரி பூலியன் எழுதுறேன். பூலியன் யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட். நான் எதுக்கு இங்கே பூலியன் யூஸ் பண்ணுறேன்னா, இதே இடத்துல 2 2 2ன்னு 6 வாட்டி 2 மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் எப்படி லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுன்னு ஒன்று நான் கண்டுபிடிச்சி கொடுக்க, எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற எலமெண்ட்டுன்னு இருக்கும்போது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பூலியன் வச்சு ஒன்ஸ் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்ட்டு. கோடிங்கில் வந்து நிறைய எட்ஜ் கேசஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸில் நான் உங்களுக்கு வந்து கிளியராக அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நான் இங்கே வந்து நெஸ்டட் லூப் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் கம்ப்ளீட்டாகவே. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னாலே நார்மலாக இந்த லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுக்கு கோடிங் வந்து இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 2 வாட்டி இந்த லூப்பை நான் ரன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வந்து இஃப் அரேயோட அரே ஜேன்ற ஒரு இண்டெக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி ஐயில் நார்மலாக இருக்கிற ஐ அண்ட் ஜே யூஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக எலமெண்ட்டை ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஐயிலையும் ஜேலையும் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ ஐயில் இருக்கிற எலமெண்ட் ஜேவோட பெருசாக இருக்கா, அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் பண்ணி பிரேக் ஆகணும். இல்லாட்டி இஸ் லார்ஜஸ்ட் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் அரே ஆஃப் ஐயிலேருந்து எடுத்து எனக்கு ஸ்டோர் பண்ணணும். இப்போ அதுக்கான லாஜிக்கை நான் எழுதுகிறேன். இப்போது மெத்தடில் நம்ம எழுதியிருக்க லாஜிக்கை கால் பண்ணுறது தான் வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே வந்து வாய்டு கீவேர்டு யூஸ் பண்ணல. ஜாவாவில் வாய்டு கீவேர்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ டேரெக்டாகவே வந்து நம்ம ஜஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லான் அதுக்கு வந்து இந்த SOUTன்னு வந்து இன்டெலிஜ் ஐடியில் வந்து ஒரு கீவேர்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம மெத்தட் நேம் வந்து லார்ஜஸ்ட்டில் அரே வேரியபிளில் நான் வேல்யூலாம் வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ 6 பிரிண்ட் ஆகிடுச்சு.
ஸோ நான் கொடுத்துருக்க அரேல வந்து பெரிய எலமெண்ட் வந்து ஆறுன்ற நம்பர் தான். ஸோ எனக்கு வந்து கரெக்டாகவே பிரிண்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்ஸினா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸினா என்ன, அதையுமே நான் இப்போயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கம்ப்ளீட் கோடிங்கில் லாஜிக்கில் வந்து 2 லூப் யூஸ் பண்ணுறோம். ஐயில் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லூப்பு, ஜேல எலமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லூப்பு. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து நிறையாவே விஷயங்கள் இருக்குது. ஓ ஆஃப் என் ஸ்கொயர், ஓ ஆஃப் என், ஓ ஆஃப் ஒன். ஸோ இதில் வந்து ஓ ஆஃப் என் ஸ்கொயர் தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஐயில் ஒரு வாட்டி எலமெண்ட் பாஸ் ஆகுது, ஜேல ஒரு வாட்டி எலமெண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அப்போ ஐக்கு வந்து ஓ ஆஃப் என் அண்டு ஜேக்கும் ஓ ஆஃப் என். ஸோ ஓ ஆஃப் என் ஸ்கொயர் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஓ ஆஃப் என் வருது. ஸோ அப்படின்றப்போ இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு பெஸ்ட் இன்டர்வியூக்கு ஒரு பெஸ்ட் அப்ரோச் இந்த சொல்யூஷன் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்போ இது பெஸ்ட் சொல்யூஷன் இல்லாட்டினா நீங்கள் என்ன சொல்யூஷன் பெஸ்ட்டு அப்படின்னு எங்களுக்கு சொல்ல வரீங்க, டைரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் நான் இப்போ உங்களுக்கு கோட் எழுதுறேன். மறுபடியும் ஒரு மெத்தட் எழுதுறேன். மெத்தட் எழுதிட்டு ஸ்டாட்டிக் இன்ட்டு இதுக்குமே வந்து நான் லார்ஜஸ்ட்டு இந்த வாட்டி கேப்ஸில் போடுறேன். இன்ட்டு ஸோ இன்ட்டு மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு வந்து அரே ஆஃப் 0th இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து மேக்ஸிமம்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து அரே ஆஃப் 0 அப்படின்ற ஒரு வேல்யூவோட நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு 0 ஐ லெஸ் தென் சாரி 0 வராது, 1 தான் ஸ்டார்ட் ஆகணும், 0வில் ஸ்டார்ட் ஆக முடியாது. ஸோ அரே டாட் லென்த்து எனக்கு என் அரே இன்புட் கொடுக்குற அரேவோட வேல்யூ எவ்வளவோ அது வரைக்கும் வேல்யூ போகும் அப்படின்னு சொல்கிறேன். கால் பண்ணிட்டு இப்போ என் அரே வந்து அரே ஆஃப் 5 வந்து மேக்ஸிமம் அப்படின்னா மேக்ஸிமம் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ தென் மேக்ஸிமம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து இப்போ இதுக்கு நான் லாஜிக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லார்ஜஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் எழுதுனேன். அதில் வந்து இன்ட்டு அரே தான் இன்புட்டுமே. இப்போ மேக்ஸிமம்னு சொல்லி எதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம்னா இந்த மேக்ஸிமமில் தான் வந்து அரே ஆஃப் 0 அதுவே ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும்போது 1ல் ஆரம்பித்து அரேவோட லென்த் 6ன்னு நான் கொடுத்துருக்கேன். இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா வந்து அது லைக் அரேல வந்து இண்டெக்ஸ் வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக ஜாவா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1ன்னா 0, இங்கே வந்து எலமெண்ட் வந்து 0வில் ஸ்டார்ட் பண்ணும், 1ல் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ மேலே வந்து இப்போ இந்த வேல்யூ 1 தான், பட் ஆனால் இதில் வந்து அரே ஆஃப் இண்டெக்ஸ் வந்து 0 தான். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து 5 இண்டெக்ஸ் இருக்குது, வேல்யூ வந்து கடைசியில் 6ல் முடியுது. ஸோ இப்போது இந்த லூப்பை ஃபுல்லாக ரன் பண்ணுறேன். அரே ஆஃப் ஐயில் வந்து எனக்கு வந்து 6ன்ற ஒரு எலமெண்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பெரிய எலமெண்ட் எதுவோ 6 எலமெண்ட்ல எது பெருசோ அது இப்போ பெரிய எலமெண்ட்டா, பெரிய எலமெண்ட்னா எனக்கு மேக்ஸிமம்ன்ற ஒரு வேரியபிளில் எனக்கு அதை ஸ்டோர் பண்ணி கொடு, ஸ்டோர் பண்ணிட்டா மேக்ஸிமம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. இப்போ ரிட்டர்ன் பண்ணுறத நம்ம இங்கே வந்து கால் பண்ணால் போதும், பிரிண்ட் ஆயிரும். மறுபடியும் இங்கே எஸ்ஓயூடி போட்டு நான் லார்ஜஸ்ட்டுன்னு எழுதியிருக்கேன், எழுதிட்டு அரே, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா 6. ஏன் இந்த அப்ரோச் நான் வந்து பெஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறோம்னா இதில் ஒரு லூப் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நார்மலாகவே எலமெண்ட் வந்து ஒரு வாட்டியே வந்து ஓ ஆஃப் என் அப்படின்ற டைம் காம்ப்ளெக்சிட்டியில் டேட்டாவை வந்து பாஸ் பண்ணும். ஸோ அப்படின்றப்போ இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து அவ்வளோவா ஸ்டோரேஜ் எடுத்துக்காது. ஓ ஆஃப் என் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலையுமே வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகுது. இவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராப்ளமில் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஏதாவது சின்ன தப்பு நடந்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஏதாவது சின்ன தப்பு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நான் கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருக்கேன், ஆக்சுவலாக என்னோடய மொதல் வீடியோன்றதுனால. ஸோ ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன்னா என்னோடய மொதல் வீடியோ தான். ஸோ அதனால் நான் திருத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கூடிய சீக்கிரத்தில். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து
நான் வீடியோ போடணும்னா அதுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களின் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். பாய்.